வெல்கம் டு ட்ரைட் வித் கிரண். ட்ரைட் வித் கிரனில் இன்றைக்கி க்ரோஷெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி க்ரோஷெட்டிங்கில் வந்துட்டு ஒரு கோஸ்டர் பண்ண போகிறேன். அது மக் ஷேப்லேயே பண்ண போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் ஓரலாக ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு உள்ளனில் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிற கோஸ்டர் இன்றைக்கி. ஸோ இந்த மக் ஷேப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஓரலாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். ஸோ இந்த மக் ஷேப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயினில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செயினில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சைடில் எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேலே போயிட்டு இந்த வைடு ஓப்பனிங்க்கு வந்துட்டு நம்ம வேறு கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கலர் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த உள்ளுக்குள்ள வந்துட்டு காஃபி மக் மாதிரியே தெரியும். ஸோ அகெயின் நம்ம வெளியில் அவுட்டர் லைன் போட்டுட்டு இந்த சைடில் இருக்க ஹேண்டில் போட போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கலர் நூல் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த ஹூக் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா 4.5 mm ஹூக் இது. ஸோ 10 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் நான். அதனால் எனக்கு இந்த சைஸில் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த சைஸை விட பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் 10 செயின்ஸை விட ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இல்லை குட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னால் 10 செயின்ஸை விட கம்மி பண்ணிக்கோங்க. என்னோடய த்ரெட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வித்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கிற த்ரெட்டு பொறுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடது வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இன்னுமே கொஞ்சம் பெருசாக கிடச்சிருக்குது. நீங்கள் எந்த த்ரெட்டு யூஸ் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட் பண்ணுறதுக்கு நம்ம த்ரெட்டை இப்படி க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோலில் இங்கே இருக்கிற த்ரெட்டை இப்படி எடுத்து ஒரு நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது ஸ்லிப் நாட். ஸோ நான் ஃபஸ்ட்டு 10 செயின்ஸ் போட போகிறேன். உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, குட்டியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ 10 செயின் போடுறதுக்கு யான் எடுத்து இந்த ஹோலில் இப்படி கொடுத்து எடுக்கணும். அவ்வளோதான், இது செயின் 1. ஸோ இதே மாதிரி இன்னும் 9 செயின்ஸ் போட போகிறேன். 2 3 4 5 6 7 8 and 9. ஸோ 10 செயின்ஸ் இருக்குது. இப்போ டேர்னிங்காக நான் ஒரு செயின் போட்டுக்கிறேன். ஸோ நான் எதுக்கு டேர்னிங்காக ஒரு செயின் போடுறேன்னு சொன்னால், அப்படியே போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நமக்கு ஃபினிஷிங் வராது. அதனால தான் நான் ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸோ அதுக்காக நான் டேர்னிங்காக ஒரு செயின் நான் போட்டுக்கிறேன். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் வந்துட்டு மோஸ்ட்லி சிங்கிள் க்ரோஷெட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், டேர்னிங்க்கு போட்ட ஒரு செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அடுத்த செயினில் இருந்து நம்ம சிங்கிள் க்ரோஷெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அடுத்த செயின். ஸோ அடுத்த செயினில் உள்ள ஹூக் இன்சர்ட் பண்ணணும். யான் எடுத்து இது வழியாக இப்படி எடுத்துட்டு இப்போ ஒரு லூப்பில் 2 லூப் இருக்கும். ஸோ இந்த 2 லூப்லேயும் யான் எடுத்து இப்படி உள்ளுக்குள்ள விட்டுடலாம். இதுதான் சிங்கிள் க்ரோஷெட். ஸோ அதே தான் நம்ம இதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். செயின்குள்ளே விட்டு யான் எடுக்கணும். 2 லூப் இருக்கும், 2 லூப்லையும் சேர்த்து எடுத்துடணும். ஸோ இதுதான் நம்ம சிங்கிள் க்ரோஷெட்னு சொல்லுவோம். இது ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த த்ரெட் இந்த ஸ்டிச்சில் நீங்கள் சிங்கிள் க்ரோஷெட் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் க்ரோஷெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏன் சிங்கிள் க்ரோஷெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஸ்டிச்சு வந்து நெருக்கமாக இருக்கும் சிங்கிள் க்ரோஷெட்டில். ஸோ அதனால் எனக்கு இது வந்துட்டு பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது என்னோடய லாஸ்ட்டு செயின் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட்டு செயின்லேயும் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிடலாம். இது இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் டைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம 10 சிங்கிள் க்ரோஷெட் இதில் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ரோ நம்ம போட்டு முடிச்சாச்சு ஃபஸ்ட் லைனில். இப்போ அடுத்த லைன் போட போகிறோம். அடுத்த லைன் போடுறதுக்கு திரும்ப எப்பயுமே நம்ம டேர்ன் பண்ணும்போது ஒரு செயின் போட்டு நம்ம டேர்ன் பண்ணிக்கணும். ஸோ ஒரு செயின் போட்டு நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து நான் கொஞ்சம் கப்போட ஷேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். லைக் இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்துட்டு நம்ம போட்ட டர்னிங் செயின், அதுக்கு அடுத்த செயின் இது. ஸோ
ஸோ இந்த கேப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த செயினில் மேலே 2 இது இருக்கும். ஸோ இந்த 2 இதுலேயுமே சேர்த்து தான் நம்ம உள்ளுக்குள்ளே விட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த கேப்பில் இப்போ நான் டர்ன் பண்ணிட்டேன், செயின் போட்டேன். இப்போது இந்த ஃபர்ஸ்ட்டு செயினில் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷட் பண்ண போகிறோம். உள்ளே விட்டாச்சு, எடுத்து 1 டைம், இன்னொரு தடவை சிங்கிள் க்ரோஷட். ஸோ அடுத்து இருக்கிற செயினில் எல்லாமே வந்துட்டு 1 சிங்கிள் க்ரோஷட் தான் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு செயினில் 2 சிங்கிள் க்ரோஷட் பண்ண போகிறோம். இப்போ என்னோட லாஸ்ட் செயினில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். லாஸ்ட் செயினில் 2 சிங்கிள் க்ரோஷட். One and 2. ஸோ இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. நமக்கு அந்த கப் ஷேப் லைட்டாக தெரியும் கீழே. இதை விட இந்த அடுத்த ரோ வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இது முடித்தது. இப்போது செயின் 1 போட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் எல்லாமே நம்ம சிங்கிள் க்ரோஷட் மட்டும்தான் பண்ண போகிறோம். டர்னிங்க்கு போட்ட செயின் 1 மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷட் போட்டு ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் இந்த ரோவில் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷட் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இந்த ரோவை டர்ன் பண்ணுறதுக்காக செயின் 1 பண்ணி நான் இந்த ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததில் திரும்ப நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதனால் டர்ன் பண்ண செயின் 1 விட்டுட்டு அதுக்கு அடுத்த செகண்ட் செயினில் 2 சிங்கிள் க்ரோஷட் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷட் பண்ணுறதுக்கு செயின் உள்ள விட்டு 1 and 2 டைம்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே 1 டைம் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டு செயின் வந்தாச்சு. லாஸ்ட்டு செயினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷட் பண்ண போகிறோம். 1 2. டர்னிங்காக செயின் 1 திருப்பியாச்சு. இப்போ இந்த ரோவில் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷட் பண்ண போகிறோம். டர்னிங்காக போட்ட செயின் 1 ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த செயின்லேருந்து லாஸ்ட்லேயே சிங்கிள் க்ரோஷட் பண்ணியாச்சு. டர்னிங்காக செயின் 1. இப்போ இந்த ரோவில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டர்னிங்காக போட்ட செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் 2 டைம் சிங்கிள் க்ரோஷட். 1 and 2. பேலன்ஸ் இருக்க செயின்ஸில் எல்லாமே நம்ம வந்துட்டு 1 சிங்கிள் க்ரோஷட் பண்ண போகிறோம். லாஸ்ட் செயினில் 2 சிங்கிள் க்ரோஷட். இப்போ லாஸ்ட்டு செயின் வந்தாச்சு. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 2 சிங்கிள் க்ரோஷட் சேம் செயினில் 1 and 2. டர்னிங்காக செயின் 1 டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணது போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதோட இன்க்ரீஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் இதில் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அகெயின் இதில் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷட் போட்டுட்டு ஒர்க் டர்ன் பண்ணிட்டு அகெயின் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட்டு செயின்லேயும் லாஸ்ட்டு செயின்லேயும் மட்டும் 2 சிங்கிள் க்ரோஷட் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க.
எனக்கு வந்துட்டு இதில் நான் போதும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இந்த இடத்துல ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷெட் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரோலையும் நம்ம ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணியாச்சு. செயின் 1 போட்டு ஒர்க் டர்ன் பண்ணிக்கலாம். அடுத்த ரோலையும் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷெட் போட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். டர்னிங்காக போட்ட செயின் 1 ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த செயினில் இருந்துட்டு சிங்கிள் க்ரோஷெட். டர்னிங்காக செயின் 1. உங்களுக்கு மக் சைஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். நான் எனக்கு இதோட மக் சைஸ் போதும். ஸோ நான் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. 2 நூலும் டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு இதையும் இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு நாட் பண்ணிக்கலாம் உங்களோட சேஃப்டிக்காக. லைக் இது 2 சேர்த்து ஒரு நாட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இந்த கிரே கலரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ செயின் 1 பண்ணி நம்ம ஒர்க் டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் நான் சிங்கிள் க்ரோஷெட் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷெட். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த காஃபி மக்கு ஒரு வைடு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அப்படி ஒர்க் பண்ணுறோம். ஸோ சிங்கிள் க்ரோஷெட் போட்டு திரும்ப ஹாஃப் டபுள் க்ரோஷெட், அப்புறம் டபுள் க்ரோஷெட், அப்படியே வந்து திரும்ப நம்ம டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக திரும்ப ஹாஃப் டபுள் க்ரோஷெட், திரும்ப சிங்கிள் க்ரோஷெட். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வைட் ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு செயினில் சிங்கிள் க்ரோஷெட், அடுத்த செயின்லேயும் சிங்கிள் க்ரோஷெட். ஸோ இதுக்கு அடுத்த செயினில் வந்துட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷெட்டோட கொஞ்சம் நம்ம பெருசாக இருக்கும் அப்படின்றதுக்காக டபுள் க்ரோஷெட், ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடுறோம். ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷெட்க்கு யானை ஒரு தடவை இப்படி சுற்றிட்டு உள்ளே விட்டு எடுத்தோம்னா 3 லூப்ஸ் இருக்கும். அந்த 3 லூப்ஸ்லேயும் இப்படி சேர்த்து எடுத்துடணும். அதுதான் ஹாஃப் டபுள் க்ரோஷெட். ஸோ திரும்ப நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட போகிறோம். யானை ஒரு தடவை சுற்றிட்டு செயின்குள்ளே விட்டு நூலை வெளியில் எடுத்து 3 லூப்ஸ் இருக்கும். இந்த 3 லூப்ஸ்குள்ளேயும் யானை எடுக்கிறோம். எடுத்துட்டோம்னா இது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷெட் பண்ணுறதுக்கு அதே தான். நூலை விட்டு உள்ளே விட்டு எடுக்கிறோம். 3 லூப்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட்டு 2 லூப்ஸ்குள்ளே மட்டும் விட்டு எடுக்கிறோம். திரும்ப 2 லூப்ஸ் இருக்கும். திரும்ப 2 லூப்ஸ்குள்ளே விட்டு எடுத்தோம்னா டபுள் க்ரோஷெட். அகெயின் டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். யானை சுற்றி செயின்குள்ளே விட்டு எடுத்தோம்னா 3 லூப்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ்குள்ளே விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறமா 2 லூப்குள்ளே விட்டு எடுக்கணும். ஸோ இந்த இதில் திரும்ப நான் இது ஃபுல்லாமே ஹாஃப் டபுள் க்ரோஷெட் டபுள் க்ரோஷெட் தான் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு பேலன்ஸ் 4 செயின் இருக்குது. 1 2 3 4. ஸோ 2 செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட், 2 செயினில் சிங்கிள் க்ரோஷெட். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம செயின் மாற்றிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஹாஃப் டபுள் க்ரோஷெட், அகெயின் ஹாஃப் டபுள் க்ரோஷெட். இப்போது 2 செயின் இருக்குது. ஸோ இந்த 2 செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரோஷெட்க்கு ஜஸ்ட் உள்ளுக்குள்ளே செயினில் விட்டு கிராப் பண்ணி அப்படி எடுத்துடணும். அவ்வளோதான். இதுலேயும் விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த இதோட எனக்கு இந்த கலர் நூல் தேவைப்படாது. ஸோ அதுக்காக செயின் 1 பண்ணி ஜஸ்ட் நான் இதை வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துட்டோம்னா
டைட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. ஸோ இந்த நூல் எனக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இங்கே இருக்க மேலே இருக்கிற ஸ்டிச்சஸில் எல்லாமே நான் விட்டு ஹைட் பண்ண போகிறேன். எடுத்து இதை ஹைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். இப்போ திரும்ப நம்ம இந்த ரெட் யார்னில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஸ்டார்ட் பண்ண யானையும் கூட நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி திருப்பி இந்த இதில் ஃபுல்லாக நம்ம ஹைட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரெட் செயினில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ரெட் செயின் இருக்கிற இடத்துல உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இது வந்துட்டு அப்படியே விட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி மேலே நமக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே மேலே கீழே பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் இருக்கும். இதில் உள்ள சைடில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒர்க் ஃபினிஷ் ஆகிருக்காது. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுக்கணும். ஸோ அதுக்காக சேம் இதே ரெட் த்ரெட்டில் நம்ம இந்த இதில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த லூப்ஸில் இருக்கிற பேக் செயினில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதில் 2 செயின் தெரியும். இதில் 2 இருக்குதா, இது ஒன்று இருக்கும், இது ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறது நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறது இது ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் லூப்பு. ஸோ இந்த பேக் லூப்பில் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துலேயும் இருக்கிற பேக் லூப்பு, எல்லா செயின்லேயும் இருக்கிற பேக் லூப், இந்த ஒவ்வொரு லூப்பில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் உள்ளே விட்டு இதில் வந்துட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பேக் லூப்பில் மட்டும் விட்டு எடுத்து ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு ஜஸ்ட் அப்படியே இருக்கிற லூப்பில் விட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே விட்டு த்ரெட்டை எடுத்து அகைன் வெளியில் எடுத்துடணும். ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வரலையும் நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை கண்டினியூஸாகவே நம்ம எடுத்துகிட்டு போய் இதில் வந்துட்டு பார்டர் கொடுத்துடலாம். ஸோ பார்டர் கொடுக்குறதுக்கு நம்ம இதில் எல்லாத்துலேயுமே சிங்கிள் க்ரோஷட் போட்டே நம்ம ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ திரும்ப நான் ஒரு செயின் 1 பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த சைடில் நமக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு செயின்ஸ் தெரியாது. ஸோ நம்ம கிடைக்கிற செயின்ஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்பில் ஒர்க் பண்ணாலுமே பரவாயில்ல தான். ஸோ ரொம்ப உள்ளுக்குள்ள தள்ளி நம்ம ஸ்டிச்சு போட்டோம்னா அசிங்கமாயிடும். ஸோ முன்னாடி இருக்கிற இதில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதில் எல்லாமே சிங்கிள் க்ரோஷட் போட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு கப் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹேண்டில் போட போகிறோம். ஸோ ஹேண்டில் போட போகிறதுக்கு டர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹைட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 செயின்ஸில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ இதில் இருந்துட்டு நான் இங்கே வரலையும் நான் ஹேண்டில் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 10 செயின் நான் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 செயின் பண்ணியாச்சு. ஸோ கீழேருந்து நான் ஒரு செகண்ட் செயினில் வந்துட்டு இதை ஜாயின் பண்ண போகிறேன். செயின்குள்ளே விட்டு எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு செயின் 1 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம திரும்ப ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு இந்த இதில் ஹாஃப் டபுள் க்ரோஷட் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு ஹேண்டில் வந்துட்டு இந்த மாதிரி திக்காக கிடைக்கும். அதனால் இதில் ஒரு 12 ஹாஃப் டபுள் க்ரோஷட் நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஹாஃப் டபுள் க்ரோஷட் பண்ணுறதுக்கு யானை ஒரு தடவை சுற்றிட்டு உள்ளே விட்டு எடுத்துட்டு 3 லூப்ஸ் இருக்கும். 3 லூப்ஸில்
சேர்த்து எடுத்துடணும். ஸோ ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணியாச்சு. அதே மாதிரி டோட்டலாக 12 பண்ணணும். நம்ம 2 ஸோ நான் இப்போ 12 முடிச்சிட்டேன். 12 முடிச்சுட்டு இங்கே இருக்கிற கேப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். முடிச்சிட்டனால செயின் 1 போட்டு கட் பண்ணிவிட்டு இதை அப்படி எடுத்துகிட்டு டைட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதையே வேணுன்னா நம்ம உள்ளுக்குள்ளே ஹைட் பண்ணிக்கலாம் செயின்குள்ளே. ஸோ நமக்கு நூல் தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரைட் வித் கேரனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.